காலைல 6 மணிக்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா திருச்செந்தூர்லேருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் ஆக்டிங் டிரைவராக போகிறோம். கிளைண்ட் வந்து 6 மணிக்கெலாம் கிளம்பணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு கால் பண்ணி மார்னிங்கே இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே நம்ம திருச்செந்தூர் ரீச் பண்ணியாச்சு. திருச்செந்தூரில் மார்னிங் சன்ரைஸ் பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க கைஸ். அப்படியே நம்ம கிளைண்ட்டோட லொக்கேஷன் ரீச் ஆயாச்சு. இங்கே நம்ம எந்த கார் டிரைவ் பண்ண வந்திருக்கோம்னா MG பிராண்ட் எஃபெக்டர். காரை பற்றி சொல்லணும்னா இது உண்மைக்குமே ஒரு அல்டிமேட்டான கார். ஏன்னா இதில் அவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம காரோட இன்டீரியர் லுக் வச்சு பார்ப்போம். இதில் 14 இன்ச் டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது போக இது ஃபுல் எப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் கார் சிஸ்டம். நான் வந்து இந்த காரில் அட்ராக்ட் ஆன என்னதுன்னா அந்த MGயோட லோகோ தான். வந்து ஃபுல் அப்படின்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் கார் சிஸ்டம். அதனால் இதில் கிளச்சை கொடுக்கல. இதில் வந்து ஆக்சிலேட்டர் அண்ட் பிரேக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஹலோ MG, ஐ வாண்ட் டு சீ த ஸ்கை. ஆட்டோமேட்டிக்காக சன்ரூஃப் ஓப்பன் ஆகுது. அப்படியே சின்ன ஃபன்லாம் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரிப்பை வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈசிஆர் ரோட்டில் ஒரு 70லேருந்து 80 வரைக்கும் மீட்டர் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். மணப்பாடெலாம் தாண்டி கரெக்டாக பெரியதாக ரீச் பண்ணியாச்சு. இப்போ இந்த டைம் வந்து கரெக்டாக 7:40. இந்த ரோட்டில் வண்டி ஓட்டுறதுக்கு பயங்கர அட்வென்ச்சராக இருக்குது. தென் நம்ம அப்படியே வந்து நாங்குநேர் ரோடு ரீச் பண்ணியாச்சு. நாங்குநேர் ரோட்டில் 100 to 120 ஸ்பீடு மெயின்டைன் பண்ணி போய்கிட்டு இருந்தோம். ஒரு 9 மணி ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நம்ம நிப்பாட்டின இடம் பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் பைபாஸில் இருக்கிற ஹோட்டல் தால்குடி நீல்கண்டன் தான். இந்த ஹோட்டலை பற்றி சொல்லணும்னா அந்த ஹோட்டல் எப்படின்னா ஃபுல் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல். நான் வந்து சாப்பிட்றதுக்கு நேரோஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதுவும் வந்துட்டு அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. நாகர்கோவில் பக்கம் தானே கண்டிப்பாக அந்த ஹோட்டலை ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு முடிஞ்ச ரைட்டை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கரெக்டாக கேரளா ரீச் பண்ணியாச்சு. நம்ம இப்போ வந்திருக்க பிளேஸ் என்னதுன்னா திருவனந்தபுரத்தில் உள்ள லூலு மால். இது ஹைப்பர் மார்க்கெட்டாக எல்லாம் கடலான்னு தெரியல, அவ்வளோ பெரிய மாலாக இருக்குது. நீங்கள் யாரும் கேரளா வந்தால் கண்டிப்பாக அந்த மாலை விசிட் பண்ணுங்கள். இந்த மால் அவ்வளோ ஒர்த்தாக இருக்குது. தென் வந்து நம்ம லஞ்ச் சாப்பிட கிளம்பியாச்சு. நம்ம லஞ்சுக்காக என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா சிக்கன் பிரியாணி தான். இந்த மாலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஃபுட்டு வந்து எப்படின்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது. நம்ம எங்கே ஆர்டர் பண்ணோம்னா திண்டுக்கல் தலைப்பகட்டியில் தான். நம்ம லஞ்ச் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நம்ம ஒரு வழியை சாப்பிட்டு முடிச்சாச்சு. லூலு மால் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டு ஸ்டைலே இருந்துச்சு. மாலில் கேம்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே விசிட் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்கலேட்டர் வழியாக அப்படியே இறங்க ஆரம்பிச்சாச்சு. மாலில் எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக இருந்தாங்க. நம்ம சிங்கிளாக தான் போயிருந்தோம். மழை பயங்கர க்ளவுடியாகவும் இருந்துச்சு. வண்டி சரியாக ஓட்டவே முடியல. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நாகர்கோவில் உள்ள போத்தீஸ்க்கு தான். கடை அல்டிமேட்டாக இருக்குது. தென் மலைக்கு ஒரு ஹாட்டாக ஒரு டீயை குடிச்சிட்டு நாகர்கோவிலேருந்து கிளம்பியாச்சு. இன்றைக்கி வந்து உண்மைக்குமே ஒரு நல்ல ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. யாரெல்லாம் லூலு மாலுக்கு போயிருக்கீங்களோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் அப்படியே திருச்செந்தூர் ரீச் பண்ணியாச்சு. காரை கிளைண்ட்டு வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு பைக் எடுத்து கிளம்பியாச்சு. ஓகே, பை கைஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.